இனப்படுகொலை தொடர்கிறது. அதன்பின் 83 ஒரு பாரிய இனப்படுகொலை இலங்கை மண்ணில் நிறைவேறுகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்டவர்களில் சிறையில் ஒரு ஜூலையில் குட்டிமணி தங்கத்துறை உட்பட சிறைச்சாலையிலே வைத்தே 37 தமிழர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இனப்படுகொலை என்பது ஒரு இனத்தின் ஒரு தொகுதியினரை இன்னொரு இனத்தின் ஒரு தொகுதியினர் கொலை செய்வது இனப்படுகொலை எனப்படும். அதையே சிங்கள இராணுவம் காவலாக இருக்க வேண்டிய இராணுவமே செய்து முடித்தது. எனவே இங்கினியாகலை படுகொலை தொடர்ந்து 77 இனப்படுகொலை, 83 இனப்படுகொலை, 84 நான் நினைக்கிறேன் 84 ஒதியமலையில் படுகொலை செய்யப்படுகிறார்கள் 36 தமிழர்கள். அதன் பின்னர் 85 வல்லை வழியில் ஒரு தடவை 70 பேரும் ஒரு தடவை 50 பேரும் கொல்லப்படுகிறார்கள். இந்த வரலாறுகளின் பின்னர் தான் நமது போராட்டம் வலுப்பெற்றது, ஆயுத போராட்டமாக வலுப்பெற்றது. எனவே இந்த ஆயுத போராட்டம் தொடர்ந்து இன்று ஒரு மௌனிப்பு நிலைக்கு வந்திருந்த இந்த நிலையில் கூட நமது தமிழர்களுக்கான ஒரு சுயகௌரவமான தீர்வு கிடைக்கவில்லை. இன்று இந்த பாராளுமன்றம் ஒரு அரசியல் ஜாப்பு சபையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த அரசியல் ஜாப்பு சபையாக மாற்றப்பட்ட பாராளுமன்றம் கேள்விக்குறியாக்கப்பட்டு அது படுதோல்வி அடையுமாக இருந்தால் இந்த இலங்கையின் வரலாறு மீண்டும் ஒரு மாற்றத்தை அடைந்தே தீரும் என்றுதான் நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக ஒரு இனத்தை இன்னொரு இனம் அடக்கி கொண்டு இருக்க முடியாது. நிச்சயமாக அந்த இனம் விடுதலை பெறும் வரை அது போராடி கொண்டிருக்கும். எந்த உலகத்தில் பார்த்தாலும் இதுதான் வரலாறு. அடக்கப்பட்ட இனம் தனக்கான போராட்டத்தை தொடங்கிய பின் அடங்கி போனதாக எங்குமே வரலாறு இல்லை. மீண்டும் அது தான் அடைந்த இலக்கை அடையும் வரை அந்த இனம் போராடி கொண்டே இருக்கும். அது ஏதோ ஒரு வடிவில் மீண்டும் மீண்டும் உருவாகி கொண்டே இருக்கும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு இன்று நாம் முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம். வன்னியில் நிலங்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாளை நாங்கள் ஒரு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டமும் ஒரு ஆர்ப்பாட்டமும் செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் இராணுவத்துக்கு எதிராக. ஏனெனில் அவர்கள் இந்த அரசியல் ஜாப்பு மாற்றத்துக்கு முன்பதாகவே தாங்களுக்கு தேவையான காணிகளை பறித்தெடுத்துக் கொள்ள முனைகிறார்கள். காணி சுவீரிப்பு என்ற வகையில் பறித்தெடுக்க முயற்சி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவை அனைத்துக்கும் எதிராக நாங்கள் போராட வேண்டியவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். எனவே இது ஒன்றும் ஒரு புதிய விடயம் அல்ல. நமக்கு எதிரான அடக்குமுறைகள் இருக்கும் வரை அதற்கு எதிரான போராட்டமும் இருந்து கொண்டேதான் இருக்கும். எனவே இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்க போகின்றன. தமிழர்கள் சுயகௌரவமாக வாழும் ஒரு நிலை உருவாகும் வரை